ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகேஎஸ் தமிழ். என்டிஎமோட அஃபிஷியல் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க செக் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பயாலஜி கொஸ்டின்ஸை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணது மூலியமா உங்களுக்கு 10 மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த கொஸ்டின் என்டிஏ இப்போ கொடுக்குற கீ படி உங்களுக்கு தப்பா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 10 மார்க் குறைச்சிக்கும், -5 மாதிரி. இது வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த 10 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு மார்க்லயும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ 10 மார்க் இன்க்ரீஸ் ஆனா நீங்க 10,000 ரேங்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட ட்ரீம் காலேஜ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் செட் வந்து வெரி ஆகுதுனால நான் நம்பர் சொல்லல, கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் த ஃபாலோவிங், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ரிலாக்ஸிங். ஓகேங்களா, அது ரெண்டுத்துக்கு தான் இங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்டிஏ கீ படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. ஆனா நம்ம சேலஞ்ச் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 and 4 ரெண்டுமே கரெக்டா வர மாதிரி இருக்கு. எப்படி இது சொல்றோம்னா ஆப்ஷன் 2 படி பார்த்தா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செக்ரேட்டட் பை கார்பஸ் லுட்டியம் கரெக்டா தெரியும். ஆனா ரிலாக்ஸிங் வந்து செக்ரேட்டட் பை ஓவரின் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ரிலாக்ஸிங் வந்து கார்பஸ் லியூட்டியமாலே செக்ரேட் பண்ண முடியும் தான். எப்படின்னா நீட் 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் செக்ரீட்ஸ் த ஹார்மோன் ரிலாக்ஸிங் டியூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கார்பஸ் லியூட்டியம். அப்போ ரிலாக்ஸிங் வந்து கார்பஸ் லியூட்டியம் செக்ரேட் பண்ணுது, ஓவரியும் செக்ரேட் பண்ணுது. ஸோ அது ரெண்டுத்துல எது வேணும் நீங்க மேட்ச் பண்ணலாம். அப்படி பண்ணும் பட்சத்துல ஆப்ஷன் 2 and 4 ரெண்டுமே கரெக்டா வரும். ஆனா அவங்க ஆப்ஷன் 2 மட்டும் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது நீங்க கரெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா 2 ஆப்ஷன் பொருள் கரெக்ட் தான், இந்த கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு நல்லது தான். ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா, எப்படி இதை சேலஞ்ச் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இது சொல்றேன். இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்டியக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஹார்ட், அந்த பத்தி கொஸ்டின். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கு என்னன்னா ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், ABC ஒன்லி கரெக்ட். நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா ஆப்ஷன் 2 and 3 ரெண்டுமே கரெக்ட், அதாவது 4மே கரெக்ட் தான் கம்மி. ஏன்னா அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் இதை ரெகுலேட் பண்ணுமா கார்டியக் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 245 என்சிஆர்டி எடுத்தீங்கன்னா அதுல வந்து கார்டிசோல் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் மெயின்டைனிங் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன? ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் தான். இப்போ ஹார்ட்டோட அந்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றது இன்வால்வ் ஆகுதுன்னா அப்போ அந்த கார்டியக் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 4மே கரெக்ட் தான். இப்போ ABCமே கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ற பட்சத்துல இன்கேஸ் இப்போ என்டிஏ கீ படி நீங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற ஒரு ஆப்ஷன் போட்டுட்டீங்க. அதாவது செகண்ட் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ஆப்ஷன் 3 போட்டிருக்கீங்க, மேல மேத்ஸ்ல வந்து 4 போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே மைனஸ் ஆகிட்டு -10 மார்க்ஸ் வரைக்கும் குறைச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ சேலஞ்ச் பண்ணி கரெக்டா இதுவும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு +10 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. வந்துருச்சுன்னா உங்க ரேங்க் பல 1000 முன்னாடி போகும். ஸோ உங்களோட ட்ரீம் காலேஜை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ மறக்காம எல்லாருமே இதை சேலஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்டிஏ நோட்டீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இப்போ எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி சேலஞ்ச் பண்றதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்றதுக்கு ப்ரைஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுதான் ஒரு கொஸ்டினுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. டேட் வந்து 3rd June இருந்து 5th June வரைக்கும் தான். ஓகேங்களா, 5th June அன்னைக்கு நைட்டு 11:50 PM இருக்கு. அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ 1 day இன்னும் டைம் இருக்கு. ஸோ எல்லாருமே சேலஞ்ச் பண்ணிடலாம். நீங்க வீட்டில் லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப்ல நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே நெட் சென்டர்ல போய் நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கணும். 400 rupees தான். அப்போ 2 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனா பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு சேலஞ்ச் ரிஜிஸ்டர் ஆகும். ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணாம ரிஜிஸ்டர் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணா NTA.NEET.NTA.NEET.in அந்த வெப்சைட் போடுங்க. போனதும் அங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே OMR ஷீட் இல்ல சேலஞ்ச் ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்கும். அது போட்டு உள்ள போயிடுங்க. உள்ள போனதும் ஒரு கொஸ்டின் கீழே வரும். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் கரெக்ட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் 1, 2, 3, 4 இருக்கும். அதுல எது கரெக்டோ அது கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல வந்து மற்ற ஆப்ஷன்ஸுக்கும் பாக்ஸஸ் இருக்கும். அதுல நீங்க எந்த ஆப்ஷன் நீங்க சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் சொல்லல அப்ப ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க, அப்ப 2 and 4 ரெண்டுமே கரெக்ட்ன்ற போது நீங்க 4th ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அது NCERT இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நீங்க இருக்கலாம். அந்த PDF தான் நான் உங்களுக்கு ரெடியா போட்டு டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க ஸ்கிரீன்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு PDF ஃபைல் இருக்கு. அதை நீங்க அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணா போதும். ஓகேங்களா, நீங்க வேற இல்லைன்னா NCERT போட்டோ எடுத்து நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஈஸியா இருக்கு. PDF இருக்கு. நீங்க PDF டெலிகிராம் சேனல் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த ஃபைல வந்து ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த
கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணி அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் யுவர் கிளைம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே காமிக்கும் இதுதான் நீங்க சான்ஸ் பண்ண போற கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கடைசியா நீங்க பேமெண்ட் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு கிளைம் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்துடும். அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. மறக்காம சேலஞ்ச் பண்ணிடுங்க எல்லாரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.